அதுபோல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு தசை பயணம் எப்படி இருக்கும்? செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரத்தெல்லாம் வரக்கூடும் அப்படின்னா, ஒரு ஜாதகர் மிருகசிரீட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம், இந்த மூணுமே செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். மிருகசிரீடம் எங்கெல்லாம் இருக்கும்? மிருகசிரீடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 பாதம் ரிஷபத்துல இருக்கும். ரிமைனிங் 2 பாதம் மிதுன ராசி. அதாவது ரிஷப ராசியில பிறந்தவர்கள் அல்லது மிதுன ராசியில பிறந்தவர்களா தான் இந்த மிருகசிரீட நட்சத்திரக்காரர்கள் இருப்பீர்கள். அது போலதான் சித்திரை நட்சத்திரம். ஒண்ணு கன்னியில பிறந்தவர்களா இருப்பீங்க, இல்லைன்னா துலாம் ராசியில பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அது போலதான் அவிட்ட நட்சத்திரம். ஒண்ணு மகரமா இருக்கும், இல்லைன்னா ஜாதகர் கும்ப ராசியில பிறந்திருப்பீங்க. இதுக்குள்ளதான் வரும். அப்ப 3 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? முதல் தசை செவ்வாய் தசையா வரும். வாழ்க்கையினுடைய ஆரம்ப தசை செவ்வாய் தசை. பிறகு அடுத்ததா அவருடைய இளமை பருவம், குழந்தை பருவத்திலே, ஏன்னா 7 வயசுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு 7 வயதுன்றது குழந்தை பருவம். அதன் பிறகு ராகு தசை நடக்கும். இந்த ராகு ஒரு 18 வருஷம். இந்த ராகு தசை முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை பயணம் குரு தசைக்குள்ள போகும். குரு ஒரு 16 வருஷம் தசை நடத்தக்கூடிய. குரு முடிஞ்ச பிறகு சனி தசை ஒரு 19 வருஷம். சனி முடிஞ்ச பிறகு புதன் தசை ஒரு 17 வருடம். புதன் முடிந்த பிறகு கேது தசை ஒரு 7 வருடம். கேது தசையை கடந்தவருக்கு சுக்கிர தசை ஒரு 20 வருஷம். சுக்கிரனையும் கடந்து ஆயுள் பலம் இருக்கும் பொழுது சூரிய தசை ஒரு 6 வருடம். சூரியனை கடந்த பிறகு சந்திர தசை ஒரு 10 வருட மகாதசை. ஒரு 110 வயதை கடந்து போயிருந்துக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கடைசி மகாதசையா சந்திர தசை வரும். 120 கடக்கும் பொழுது தசாம்சங்கள் முடிவுற வரும்ன்றத குறிப்பிடுறோம். இப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கை.